புஷி ஆனந்த விடவும், ஜான் ஆரோக்கியசாமியை விடவும், ஆதவர்ஜுனா விடவும், செங்கோட்டையனை விடவும் 100 விழுக்காடு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு விஜய் மீது அக்கறை இருக்கும். விஜய் நடுத்தெருல நின்றக்கூடாது, விஜய் தோத்து போக அது விஜய் கூடாது. புரிஞ்சுக்கிறாரா? அது அவருக்கு அரசியலே தெரியாது. அரசியல் ரீதியா யார் சொன்னா அவர் என்னைக்கு கேட்டாரு? அவரோட நோக்கம் என்பது இந்த நேரத்துல தன்னுடைய மகனுக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார். ஒரு வியூகம் மாதிரியோ இல்ல ஒரு விஷயத்த பேசுகிற மாதிரி மாத்திருக்காரு. இப்ப இல்லைன்னா என்ன ஆகும்? தாவேக பத்தி எந்த செய்தியும் இருக்காது. திருப்பி இத்த அமாவாசை இல்ல பௌர்ணமி இந்த மாதிரி ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி, மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் இவர் அரசியல் பண்ணுவாரு. இப்ப இன்னைக்கு தாவேக பத்தி பேசுறோமா? 75 சீட்டு வரல தாவேக கொடுக்க தயார் அப்படின்னா அது தாவேக அதிகார செய்தியா இல்லையா? இல்ல காங்கிரஸ் நிலைமை என்ன ஆகும்? காங்கிரஸ் பலம் பெறுமா? இல்ல தாவேகாக்கு 40% இன்னும் ஏறுமா? இப்படி பில்டப்லயே போகுது. இந்த பில்டப்பு டிப்பாவாம என்ன பண்றாரு? ஐயா சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உதவி செய்கிறார். ஜனநாயகன் படம் வராம இருக்கிறதும் பில்டப் தானா? ஆமா. பஞ்சாயத்தை நேத்து ஒரு செய்தி நைட்டு ரிவிஷன் கமிட்டிக்கிட்டே நம்ம போயிடலாமா திருப்பி படக்குழுவினர் அதை யாரை சொல்றாரு? அது போயிட்டா படம் எப்பயும் ரிலீஸ் ஆகிருக்குமே. 20 நாள் தான் தள்ளி போட முடியும். கோர்ட்டுனா கேஸு நம்பர் ஆகணும். நம்பர் ஆனவனா அந்த எந்த ஜட்ஜுக்குன்னு போர் வரணும். அவர் அந்த காலிங் டேட்டில் அன்றைக்கி கரெக்டாக கூப்பிடணும். ஆல்ரெடி மற்ற கேஸ் இருந்தால் அது இன்னொரு நாள் பாஸ் ஓவர் ஆகிடும். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வரணும். அவங்க நேரம் கேட்பாங்க, இவங்க நேரம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜு அந்த கேஸை ஃபுல்லாக ஏர் பண்ணணும். அப்புறம் ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஆர்டர் வரும். அந்த ஆர்டர் உங்களுக்கு சரியில்லை, எதிர்த்தரப்பினர் கோவம் வரனா அவங்க அதை அப்பீல் போவாங்க. கீழ்கோர்ட் அப்பீலு, மேல்கோர்ட் அப்பீலு, மேல்கோர்ட் ஆர்டரு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்போது இவர் அடுத்துக்குனாலும் நானா இன்னொன்று எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பிஜேபி சொல்லி தான் சென்சார் போர்டு வந்து உடனே அப்பீல் போனாங்க, உடனே பண்ணாங்கன்னு. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அது சாத்தியம் இருக்குன்னா சாத்தியம்தான், அதில் மேபி உண்மைத்தன்மை இருக்கலாம். பட்டு சென்சார் போர்டுக்குன்ட்டுன்னு ஒரு கோவம், ஒரு ஐயா இவர் சொல்கிறார் நோ சூடு நோ சோரணை ஹாப்பி அப்படின்னு அந்த மாதிரியா இருக்கும் சென்சார் போர்டு. எனக்கு அதிகாரம் இல்லை நீ சேலஞ்ச் பண்ணுவேன் ஒரு நடிகர் இல்லை ஒரு சினிமா படம் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு அந்த சேர்மேனுக்கு கோவம் வராது, உறுத்தாது. அந்த ப்ரேயருக்கு என்ன அர்த்தம்? போர்டு மெம்பர் முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க எடுக்கிறது தான் இறுதி முடிவு, சேர்மேனுக்குலாம் அதிகாரம் இல்லைன்றதான் அவங்க போனாங்க. ரெண்டாவது ரிட் ஆஃப் சர்டியோர் அறையில் வருமா இல்லை ரிட் ஆஃப் மேண்டமஸில் வருமா? ஒன்று போர்டுக்கே அதிகாரம் இல்லை, கோர்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்றது. அப்போ அந்த சென்சார் போர்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் கோவம் வராதா? அவங்க அப்பீல் போக மாட்டாங்களா? அப்போ இது ஒரு ஈகோ பாலிடிக்ஸா? ஈகோ பாலிடிக்ஸ் தான், வேற என்ன? இப்போ இதனால என்ன ஆக போகுது? கலைஞர் மகளிர் திட்டம் மாதிரி 1000 ரூபா வராதவங்களுக்குலாம் இப்போ 1000 ரூபாய் எதனா எக்ஸ்ட்ரா உடனே வரப்போதா? இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னார் மாதிரி ஒரு 2000 இல்லாமல் பண்ணிட்டீங்களா சார்? அது அவரு தான் கேட்கணும், அவரை தான் கேட்கணும். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் கிறிஸ்மஸ் கொண்டாட முடிஞ்சுது, பொங்கல் அவர் கொண்டாடி இருக்கலாம்.